ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆனால் எங் நெய்பர். ஸோ இது வந்து ஜிமினுக்கு வந்து செம்ம கேரக்டராக இருக்கும். ஓகேவா? இந்த கதையோட அப்படியே ட்ராவல் பண்ணிப்போம். இன்ட்ரடக்ஷன்லாம் பெருசாக வேணாம். ஸோ ஜிமின் வந்து ஒரு ஊதாரித்தனமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ ஒரு லவ்வு, அதுக்கப்புறம் 2 பேருக்கும் எவ்வளோ ஃபைட்டு, அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இது தாண்டா கதை. ஸோ இது கதையோட ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஜிமின் தான். அப்போ தான் நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா செம்ம சாப்பாடுமா, நல்லா இருந்துச்சு, நாளைக்கும் அதே மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். தினமும் அதான் வடிச்சு கொட்டிகிட்டு இருக்கல்ல, போடா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி போகிறான். அப்போ பார்த்தா அவங்க வீட்டு கீழே வந்து யாரோ புதுசாக வந்து வராங்க போல். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அம்மா என்னடா அம்மா, இது என்ன புதுசாக எல்லாம் ஏதோ எடுத்து வச்சிட்ருக்காங்க, என்ன கீழ் வீட்டு ஆண்டி காலி பண்ணிட்டாங்களா என்ன? ஆமாம், உன் தொல்லை தாங்காமல் தான் போய் எதாவது சண்டை போட்டு வரல, அதான். அம்மா அப்போல்லாம் இல்லைடா, புதுசாக யாரோ கூடி வந்திருக்காங்க போல், அதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு போனால் நல்லது, இல்லைன்னா தூங்க விட மாட்டாங்க, ஏதாவது எடுக்கிறேன் இது பண்ணுறேன்னு உருட்டிகிட்டு இருப்பாங்க. சே அப்படி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவர் பெரிய இவர் காலேஜ் படிக்கிறேன்னு தான் பேர், ஒரு நாள் காலேஜ் படுத்தல, ஊர் சுற்றி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போகிறாங்க. அவன் அதெல்லாம் காதலே வாங்கலை, அவன் விளையாட போயிட்டான். ஸோ இப்படியே விளாண்டுட்டு அவன் குடிச்சிட்டான். செம்மையாக குடிப்பான். ஓகே, குடித்தா நல்லா குடிப்பான். குடிச்சிட்டு லைட்டாக வந்து போதை. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் படுக்க அப்போ தான் மாடியில் உட்காந்துருக்கான். அப்போது அந்த மாடிக்கு ஓரத்தில் பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு பொண்ணு. ஓகேவா? ஸோ அவன் என்ன அது புதுசாக இருக்கு, யார் அது அப்படி சொல்லிட்டு, என்ன குடிச்சதுனால ஏதோ தெரியுதோ, நம்ம வீட்டில் இந்த சைஸில் பொண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். சரி என்னன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட போகிறான். என்னடா இது, மாடி ஒழுங்காக கட்ட சொன்னால் என்ன வளைஞ்சு கட்டி வச்சிடறான், வீட்டு ஓனரை சிறப்பாலே அடிக்கணும், காலில் வச்சுக்கிறான்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனு சரக்கு போதையில் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அப்போது அந்த பொண்ணு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அங்கேருந்து பார்த்தா வியூ நல்லாவே தெரியும், சிட்டியோட வியூ செம்மையாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் யார் நீ அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அப்போ தான் திரும்புறீங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் தான். வேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உண்மையாக தான் இருக்கியா, நானும் குடிச்சிட்டு பார்க்கறதுனால எனக்கு மட்டும் தெரியலன்னு நினச்சேன். என்ன அதனால் நீ யார்? நான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன். வீட்டுக்கு குடி வந்தேன்னா இதெல்லாம் உன் இடம் இல்லையே, கீழே தான் உன் இடம், எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது உங்கள் பிளேஸும் இல்லைல்ல, நீங்கள் ஓனரும் கிடையாது தானே? நான் ஓனர் இல்லை தான், ஆனால் நான் சொல்கிறதான் கேட்கணும். ஏன்னா இந்த வீட்டில் பல வருஷமாக நான் தான் இருக்கேன். பல வருஷம் இருந்தாலும் நீங்கள் ஓனர் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு சுருக்குன்னு கோவம் வருது. நான் சொல்கிறத மட்டும் கேளு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸை பார்க்குறான். உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீங்கள் அந்த திருமண செகண்ட் அப்படியே ஹார்ட் அப்படியே கேப்சர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் லிப்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அந்த இந்த சிட்டி வெளிச்சத்தில் நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுறீங்க. அவன் உங்கள் லிப்ஸே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு செம பயமாகுது. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு நீங்கள் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? நான் ஒன்றும் பார்க்கல, ஒருத்தட்ட தான் பார்த்தேன். அதுதான், அது என் பாடி பார்ட். எதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க? அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேணும். இது என்ன நீங்கள் பேசுகிறீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் விடவே இல்லை. டக்குன்னு வந்து உங்கள் லிப்ஸை பிடிச்சிட்டான். விடுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறான். விடுங்க விடுங்கன்றல, விடு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் லைக் 2 பேரும் கால் தடுக்கி அப்படியே விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் விடுவான்னு பார்த்தா அப்பயுமே விடல. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. விடு விடுண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் என்ன பக்கத்தில் வந்து ஒரு கல் இருக்குது. ஸோ அதை எடுத்து அவன் மண்டையிலே வைக்கிறீங்க ஒரு அடி. அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் நோந்துடுறான் அவன் தலையை பிடிச்சிட்டு. பொறுக்கி நாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே தள்ள பிடிச்சிட்டு அடிச்சிட்டாடா பலமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவுந்து படுத்தவன் தான் அப்படியே படுத்துட்டான். ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. செம்மையாக தலைவலிக்கிறா திச்ச சரக்கு அப்படி. நான் எங்கே படுத்திருக்கேன்? எப்பவும் குடிச்சிட்டு வீட்டில் தானே படுப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு. ஆமாம், நேற்று ஒருத்தி நின்றுட்டு இருந்தால அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் ஏந்துக்கலான்னு போனான். தலை செம்மையாக வலிக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் அப்படி இது பண்ணுறான். பார்த்தா அவனுக்கு லைக் ரத்தம் அடித்து அந்த பக்கம் காயமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்ன ஏதோ காயமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடகடன்னு கீழே வந்து பார்க்குறான். பார்த்தா செம்ம காயமாக இருக்குது. லைக் பிளட்டு வந்து அப்படியே வரைஞ்சிருக்கு. டி பாவி, உனக்கு இருக்குடி, என்னையே அடிச்சிட்டியா, உனக்கு இருக்குது அப்படி சொல்கிறான். நான் வர அவளை கிஸ் பண்ணிட்டேனே, உன் வீட்டில் ஏதாவது சொல்லி சண்டைக்கு ஏதாவது கூப்பிட்டு வந்துடுவாளோ, இல்லை நைட்டில் ஏதாவது சண்டை நடந்துச்சா? நடந்ததுன்னா விட்டுருக்க மாட்டாங்களே எங்கள் அம்மா, இந்நேரம் ஓட விட்டு வச்சுருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவங்க அம்மா நார்மலாக இருக்காங்க. என்ன என் மூஞ்ச பார்த்துட்ருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பசிக்குது. நைட்டு ஃபுல்லாக மாடில் தானே படுத்தேன், அங்கே போ சோறு வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இவங்க வேற நார்மலாக தான் இருக்கு எல்லாம். என்னையே அடிச்சிட்டல நீ, உனக்கு இருக்குடி அப்படின்றான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து நீங்கள் துணி காய வைக்கலான்னு வரீங்க. ஸோ அப்போ அவங்க நின்றுட்டுருக்கான். மாட்னி அம்மாவிலே வா வா அப்படின்றான். நீங்கள் அவன் பார்த்தோன்னு செம்ம ஷாக்கு. சின்ன இவன் எங்கே நின்றுட்டுருக்கான், அப்படியே போயிடலாமா பின்னாடி. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பின்னாடி அப்படியே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க. ஏய் இங்கே வா. நான் ஏன் வரணும்? இங்கே வாடி. இல்லை நான் வரமாட்டேன் வான்னு. அதோட அவன் வரான். ஐ மீன் அவனே வந்துட்டான் கிட்ட. நீங்கள் எதுக்கு வரீங்க? அப்போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக மேலே வரீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். நானா? நான் எதுக்கு? நேற்று நீங்கள் பண்ண காரியத்துக்கு நான் எங்கள் அம்மாகிட்ட சொல்லி இன்னும் சண்டையை வளர்த்துருக்கணும். அதான் பண்ணல. என் மேலே அவ்வளோ பயம் இருக்குல்ல. உங்கள் மேலே எனக்கு பயம் இல்லையே. பயம் இல்லாமலையா நீ இப்போ உங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்த? இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவன் நெத்திய காட்டுறான். இந்த காயம் உன்னால தான் வந்துச்சு, அதனால இது நீ தான் சரி பண்ணுற. என்ன? நான் சரி பண்ண மாட்டேன், என்னை விடுங்க, நான் போகணும். முன்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்போட பிடிச்சி இழுக்கிறான். அவன் ஹிப்பில் படுற மாதிரி. என்னை விடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ நான் சொல்ல வந்திருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைக் இப்போ தான் வந்து 11th போகிறீங்க, ஓகேவா? உங்கள் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ லீவில் இருக்கீங்க. லீவ் முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ ஜிமின் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கான் காலேஜ். ஸோ செம்மையாக பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் தட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க விடு விடுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பிடிச்சி வேகமாக இழுத்து உங்கள் லிப்ஸ்லேயே பச்சாக்கணும் ஒரு கிஸ் தான். சே விடா பொறுக்கி நாய, என்ன பண்ணுற நீ? ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்க. நான் எங்கள் அம்மாகிட்ட சொல்ல தான் போகிறேன், முடிஞ்சால் சொல்லிக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவன் விட்டுட்டு போயிடுறான். பொறுக்கி நாய, சே இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுதான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த துணியை இங்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. காய வைக்கல. அவங்க அம்மா திட்டுறாங்க, என்னடி எடுத்துகிட்டு போனேன், ஏன் இங்கே காய வைக்கலன்னு. மா கிளைமேட் சரியில்லைம்மா அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு அப்படியே போட்டுட்டு போயிடுறீங்க. போய் உங்கள் லிப்ஸை போய் தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணுறானோ, எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் லிப்ஸை தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் அப்படியே போய் உட்காந்துருக்கீங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அம்மா போம்மா வேலையை பாருமா, எனக்கே கொஞ்சம் தலை வலிக்குது. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். எரும மாடு பார்த்துட்டு வந்தேன்ல அதனால தான். ஏன்னா எரும மாடா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா போம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதில் அவங்க அம்மாவும் போயிடுறாங்க.
ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிமின் அப்பப்போ உங்களுக்கு வந்து சும்மா எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். இழுத்து இழுத்து கிஸ் பண்ணுறது, அங்கங்கே ஹக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே அவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுவீங்க. பட் இவன் இப்படியே தான் இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம் வைப்பாங்க தெரியுமா? ஸோ அதிலே வந்து ஃபெயிலு. உங்கள் இது கூட்டு திட்டுறாங்க. நீங்கள் வந்து ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வராது. நீங்கள் எடுக்கிறதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. ஸோ உங்களுக்கு சுத்தமாக மேக்ஸ் வராதனால உங்கள் மேம் கூப்பிட்டு செம்ம திட்டிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஒழுங்காகவே படிக்க மாட்றா, அவங்க ஆவரேஜாக படித்தா 10th எப்படி பாஸ் பண்ணானே தெரில. ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு எங்கள் உயிரை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்ருக்கு. மற்ற சப்ஜெக்ட்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜ். ஆனால் மேக்ஸு சுத்தமாக வராது. ஸோ நீங்கள் வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து இந்த விஷயம் லைக் அப்போ தான் ஜிமின் உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போயிருப்பான். இந்த விஷயம் கேட்கவும், ஆன்ட்டி சொல்லுப்பா ஆன்ட்டி, நான் ஆக்சுவலாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கதை கேட்டேன். நான் ஒரு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் வேணா உங்கள் பொண்ணை சேர சொல்லுங்களேன். அப்படியாப்பா? என்ன டியூஷன் எடுக்கிற? எல்லா சப்ஜெக்ட்டும். எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். மேக்ஸ் வேணா எடுக்கிறேனே. ஓ, ரொம்ப நல்லது. என்னங்க என்ன சொல்கிறீங்க? நல்லதுதாம்மா. சரிப்பா ஜிமின், இன்றைக்கி வேணால் அனுப்பி வைக்கிறேன். இன்றைக்கி சும்மா டெமோ மாதிரி கொடு, நாளையிலேருந்து அவள் தினமும் வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா? அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? நான்லாம் போவே இல்லை. நீ போகணும் வயன். எப்படி உங்கள் மேம் கூப்பிட்டு அவ்வளோ திட்டுறாங்க தெரியும்ல? எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஏதாவது ஆவரேஜாக பாஸ் பண்ணிடுறேன். மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனேன், அவ்வளோதான் வயன். இதுக்கப்புறம் நீ 12th போகிற. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? இவன்கிட்ட வேணாம்ப்பா. இவனா? வயன் மரியாதை கொடுத்து பேசு. நீ போப்பா ஜிமின், நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதோட ஜிமினும் சிரிச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அவ்வளோ இதாக போகிறான் அவன். நீங்கள் தான் அப்பா வேணான்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் வீட்டில் துரத்தி விட்டாச்சு. நீங்கள் வேறு வழியே இல்லை, விதியேன்னு நீங்கள் புக் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின்னா, வாடி வா. என்ன என்கிட்டேருந்து தப்பிக்கிறியா நீ? இன்னைக்கு மாட்டினல்ல. வாங்க மேடம் வயன், வாங்க. எதுக்காக நீ இப்படி சொன்ன? எங்கள் ஃபேமிலி மேட்டரில் நீ எதுக்கு தலையிடுற? எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் ஏதோ பேசிகிட்ருக்கோம், நீ அதெல்லாம் கேட்பியா அப்படின்றீங்க. ஆக்சுவலாக நான் பொறுக்கி தான், ஆனால் படிப்பு விஷயத்தில் இல்லை. நான் நல்லாவே படிப்பேன். ஆனால் அந்த படிப்பு கூடம் உதவ குறையாக தான் இருந்ததுன்னு நினச்சேன். ஆனால் இந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு இப்போ தான் தெரியுது அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்த்து சொல்லிகிட்ருக்கான். உட்காரு, சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றான். அப்புறம் நீங்களும் உட்காடுறீங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லைக் 1 hour கிட்ட அவன் வந்து எல்லாமே சொல்கிறான். இல்லை A², B² எல்லா இதுவும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு இலவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 1 hour அப்புறமா லைக் அப்படியே கொஞ்சம் நேரம் பிரேக்கு. ஆமாம், என்ன உனக்கு பிடிக்குமா? உன்னையா? உன்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? மூஞ்சாலையும் பாரு. ஏய், என் பின்னாடி நான் காலேஜ் போனாலே, காலேஜே ரேராக தான் போவேன். ஆனால் காலேஜ் போனால் எத்தனை பொண்ணுங்க சுற்றுவாளுங்க தெரியுமா? ஆனால் நான் ஒருத்தையும் பார்த்ததில்ல. ஆனால் நல்லா இருந்தானுங்களா அப்பப்போ ஃப்ளர்ட் பண்ணிட்டு செம்மையாக சுற்றிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்றான். பொறுக்கி தானே நீனு, அப்புறம் எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுக்கி தாண்டி, பொறுக்கி தான். ஆனால் உனக்கு மட்டும் ஸ்பெஷலான பொறுக்கி. இப்போ என்ன டியூஷன் முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. எங்கே போகிற? இன்னும் கிளாஸ் இருக்குது, ஒரு 2 hour எடுக்க வேணாம். நீ இன்றைக்கி டெமோ தானே தரேண்ணா, இன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு புக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. டேய், என்னடா அந்த பொண்ணுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க? மா டியூஷன்மா. ஒரு பிள்ளையாதோ பண்ணு அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இன்றைக்கி தப்பிச்சிட்ட, நாளைக்கு மாட்டுவேன் அப்படின்றான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே லைக் ஜிமின் வந்து உங்கள் வீட்டாண்ட வரான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு விளாண்டுருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே போயிடுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவனும் காலேஜ் போயிட்டு வந்துட்டான். நீங்கள் எப்போ வரீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரீங்க. இன்றைக்கி என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வாமா மின்னலே, உனக்காக தான் வெயிட் பண்ணேன். எனக்காக எதுக்கு? டியூஷன் எடுக்கணும்ல, பொறுப்பான டீச்சராக வெயிட் பண்ணுறேன். உட்காரு.
ஆமாம், ஆன்ட்டி இல்லையா? வீட்டில் யாருமே இல்லை. அப்போ நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி. ஏய் உட்காரி. எதுக்கு மிரட்டுற? உட்காருன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காருங்க. இப்போல்லாம் வைக்காத, க்யூட்டாக இருக்க, பச்சாக்குன்னு கிஸ் அடிச்சிட போகிறேன் அப்படின்றான். என்ன பேசுகிற நீ? இப்படிலாம் பேசாத. அப்படி தான் பேசுவேன். உன்னை பார்த்தோன்னே தெரிலடி, எப்போ பார்த்தாலும் மூடு வருது. கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ எல்லாமே பண்ண முடியாதுல்ல, இப்போ தானே ஸ்கூல் படிக்கிறேன். ஆனால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிவிடுவேன். ஏதே ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றான். பண்ணலாம் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்படியே 1 hour கிட்ட கேப் விட்டு அப்பப்போ ஃபுல்லாக லெசன்லாம் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலான்னு அப்படி சொல்கிறீங்க. சரி சரி உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு என்ன, ஏன் உன்கிட்டே ஏன் சொல்லணும் அப்படின்றீங்க. சொல்லேன், சும்மா தெரிஞ்சுப்போம். எனக்கு சாப்பிட்றது நல்லா பிடிக்கும், அப்புறம் ஸ்வீட்ஸ் நல்லா பிடிக்கும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஆக்டர் பிடிக்கும், அதுக்கப்புறம் இந்த கலர் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே அப்படியே எல்லாத்தையுமே லைனாக சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கான். சொல்லிட்டு சரி உனக்கு என்ன பிடிக்கும்? ஒன்று தான் பிடிக்கும். ஆமாம், என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. லவ்லாம் இல்லை, உன் மேலே அதையும் தாண்டி லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. உன்னை பார்த்தோன்னே என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது தெரியுமா? ஆனால் அது பேர் லவ்லாம் இல்லை. லவ் இல்லாமல் இது பேர் ஜிமின், என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுற நீனு. இப்போல்லாம் பேசாத தயவு செஞ்சு. லவ்வுன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சமாவது நான் யோசிச்சுட்டு பண்ண வச்சுக்கோயேன். இந்த மாதிரி சொல்லிட்டல, இதுக்கப்புறம் கிட்ட தயவு செஞ்சு பேசாத. என்ன சப்ஜெக்ட் பேசணுமோ, என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோமோ அதை பற்றி மட்டும் பேசு, புரியுதா? அதை தாண்டி நமக்குள்ளே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஜிமின் மேலே. ஸோ லைக் டக்குன்னு அவன் அந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எஸ், ஜிமின்க்கு உங்கள் மேலே அது மட்டும்தான் லஸ்ட் மட்டும்தான், காதல்லாம் கிடையாது. ஸோ அவங்க அந்த பார்வையோட மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி ஒரு ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் அவன் மேலே. ஸோ செம்மையான ஃபீலிங்ஸ். ஆனால் அவன் இப்படி சொல்லவும் உங்களுக்கு லைக் யுவர் ஹார்ட் ஹேஸ் ப்ரோக்கன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. அவன் கொஞ்சம் லெசன் எடுக்கிறான். அப்புறம் உங்களை பார்க்குறான், நீங்கள் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்றான். நீங்கள் அதுக்கப்புறம் ஏஞ்சி போயிடுறீங்க. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் புக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா இப்படி இருக்கான், அதுவும் இவன் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப வந்து லைக் உதாரணமாக சுற்றிட்டுருக்கானே, இவன் ஆனால் மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ட்ரக்ஸ் எடுப்பான், லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், சிகரெட் அடிப்பான், எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஜிமின் வந்து இந்த மாதிரி செம்மையாக குடிச்சிட்ருக்கான். குடிச்சிட்டு லைக் அப்படியே படுத்துட்டான். நீங்கள் அப்போ தான் போகிறீங்க அவங்க வீட்டுக்கு. பார்த்தா அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அவங்க அம்மா ஆக்சுவலாக வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. லைக் நைட்டு தான் வருவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா அவன் குடிச்சிட்டு படுத்துருக்கான். அப்போ தான் நீங்கள் பொறுமையாக போகிறீங்க. டியூஷன் எடுக்கிற டைம் ஆச்சு, எப்படி குடிச்சிட்டு படுத்துருக்கத்த பாரு பொறுக்கி. இருடா இரு, உனக்கு ஒன்று நான் பார்த்துக்கிறேன். என்னையே வெறும் அது மட்டும் தான் பிடிக்கும்னால பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து ஈவினிங் ஆச்சுல்ல, அவங்க அம்மா அப்பா வந்து லைக் அப்படியே மேரேஜ்க்கு ஒரு மேரேஜ் வந்திருக்கும். ஸோ அப்படியே போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஜிம்மின்ட்ட. உங்களுக்கு இது தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் கொஞ்சம் அவன் வந்து அப்படியே நைட் லைக் ஒரு 12 மணி இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் அவன் முழிக்கிறான் ஒரு மாதிரி லைக் போதெல்லாம் தெளிஞ்சு. தண்ணி தகடுது அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து லைக் தண்ணி குடிச்சிட்டு அப்போ தான் உட்காரான் ஷோபாவில். பார்த்தா நீங்கள் லைக் ஓரத்தில் உட்காந்து உங்கள் முடியெலாம் களைஞ்சிருக்கு, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிருக்கு, உட்காந்து அழுவுறீங்க ரொம்ப ஒரு மாதிரி. என்ன இவ இன்னும் இப்படி உட்காந்துருக்கா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி பயந்துட்டான். அப்புறமேட்டு தான் பயன், நீ என்ன நீங்கள் பண்ணுற? ஜிமின் ஜிமின் ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஜிமின் ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண?
என்ன என்ன இப்படி பண்ண?